ஆசிரியர்களின் போராட்டம் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இன்னைக்கு இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காணக்கூடிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ஊதிய முரண்பாடுகளை களையக் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த போராட்டம் காரணமாக மாணவ மாணவியரின் படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறி சென்னையைச் சேர்ந்த மாலினி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். முன்பு விடுமுறை நாட்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் தற்போது வேலை நாட்களில் போராடுவதால் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவ மாணவியர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆண்டு இறுதித் தேர்வு நெருங்கியுள்ள நிலையில் ஆசிரியர் போராட்டத்திற்கு தீர்வு காண அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபோவலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆசிரியர்கள் போராட்டம் கடந்த 8ஆம் தேதி அன்று வாபஸ் பெறப்பட்டு விட்டதாக அரசு பீடர் எட்டின் பிரபாகர் தலைமை நீதிபதி முன்பாக தெரிவித்திருந்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.